வந்து யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ உன்னை கொடுக்கணும், அவங்க பொருளுதவி செய்தால் தான் நடக்கும், அது வந்து ஒரு வாய்ப்பாக அணுகி எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா விரக்தியாகி அந்த மனநிலையில் அதை அணுகாதீங்க. அது வந்து அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் நிலத்தில் இறங்கி அடுத்தவங்களுடைய நிலத்திலையோ உங்கள் சொந்த நிலத்திலையோ விவசாயம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை கீழே உள்ள தோட்டத்தில் அங்கே விவசாயம் பண்ணுங்கள், இல்லை மாடி தோட்டம் பண்ணுங்கள், இல்லை பால்கனியில் பண்ணுங்கள். அதுதான் இன்னைக்கு உள்ள வாய்ப்பு. என்னன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஒரே வாய்ப்புன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய திரைப்படத்தை கொண்டாட்ட மனநிலையோடு முதல் படமாக அது ஒரு ஷார்ட் ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு லாங் ஃபீச்சர் ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷார்ட்டாக கூட இருக்கட்டும். இன்றைக்கி மினி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதை கொண்டாட்ட மனநிலையோடு அணுக வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா முதல் படம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான படம் மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயக்குனருடைய முதல் படத்தில் அதில் நிறைய குறைகள் இருக்கும். ஆனால் அந்த குறைகளோடு சேர்ந்த அந்த ஒரு அழகு இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான அழகு. அது ஆடியன்ஸே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதை வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக ரொம்ப ஒரு ஃபினிஷோட செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது, இருக்காது. அது யதார்த்தமாக பக்கத்தில் நம்மளும் நானும் யாரும் தோல் மேலே தோல் போட்டு பேசிட்டு வர மாதிரியான ஒரு தன்மையோடு தான் இருக்கும். அப்போது அந்த தன்மையோடு இருக்கக்கூடிய படங்களை நம்ம கொண்டாட்ட மனநிலையோடு அணுக வேண்டும். என்னுடைய படத்தை நான் அப்படி தான் செஞ்சேன், நீங்களும் அப்படி தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.